அன்றைய தினம் சேவல் புறா என்றிருந்த போது இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விட்டார்கள். நாம் ஒருபுறம் சேவலிலே போட்டி போட்டார்கள், ஒருபுறம் புறாவிலே போட்டி போட்டார்கள். ஆக இது முடிந்ததுக்கு பின்னால், தோல்வியுற்றதுக்கு பின்னால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் இனிமேல் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, இந்த இயக்கத்தை இனிமேல் இருக்கின்ற கழகத்தை தொண்டர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான் என்று சொல்லி அவர்கள் விலகி நான் எழுதி கொடுக்கின்றேன் என்று சொல்லி பிளந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்து இழந்த சின்னத்தை, இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், காங்கிரஸ் 2-3 தடவை பிளவுபட்டது. இங்கே இருக்கின்ற வயதானவர்களுக்கு தெரியும் என்னென்ன சின்னம் வந்தது. காளமாட்டு சின்னம் வந்தது, ஏதாவது ராட்டை சின்னம் வந்தது, அதுக்கு பின்னால் இப்பொழுது கை சின்னம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இழந்த சின்னத்தை காங்கிரஸ் கூட பெற முடியவில்லை. அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சக்தி இரட்டையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இழந்த சின்னத்தை மீண்டும் எடுத்திருக்கின்றோம். ஆக அது அம்மாவின் வாயிலாக நாம் எடுத்தோம். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த சத்துணவு திட்டத்தில் இன்னும் மெருகேற்ற வேண்டும். இது ஏழைகள் திட்டம், குழந்தைகள் திட்டம், பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆக இதில் இன்னும் மெருகேற்ற வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் அந்த சத்துணவிலே தினந்தோறும் ஒரு விதமான சாப்பாடு, கீரை சாதத்திலிருந்து, உருளைக்கிழங்கிலிருந்து, முட்டையிலிருந்து 7 நாட்களுக்கும் 6 நாட்களுக்கும் அம்மா அவர்கள் விதவிதமான சாப்பாடுகளை கொடுத்தார்கள்.